பிரியாணியோட வந்து அவங்க டிஃப்ரெண்ட் கிரேவி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு உருண்டைக்கு ஒரு கிரேவி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த உருண்டையில் லைட்டாக அப்படி வச்சுக்கோங்க. பிரியாணி பிரியா மெஸ்ஸில் இப்படி தான் சாப்பிடணும். சொர்க்கம். செட்டிநாடு சமையல்னாலே சூப்பர். அதுவும் காரைக்குடியில் ஒரு மெஸ்ஸு பிரியா மெஸ்ஸு, அதுவும் டாப்பில் இருக்க ஒரு பிரியா மெஸ்ஸில் நம்ம போய் சாப்பிட போகிறோம்னா எப்படின்னா நீங்கள் ஒரு நான்வெஜ் லவராக இருந்தீங்கன்னா இந்த எபிசோடை நீங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம இப்போ இருக்கிறது வந்து பிரியா மெஸ்ஸு. இங்கே வந்து நண்டு இருக்குது, இறால் இருக்குது, சிக்கன் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, மட்டன் இருக்குது, என்ன சொல்லுவாங்கன்னா நடப்பனை, ஊர்வனை, பரப்பனை எல்லாமே வச்சுருக்காங்க. அவ்வளோ யம்மியாக இருக்கும். இந்த எபிசோட் ஃபுல்லாக பாருங்கள், சூப்பர் டூப்பராக இருக்க போகுது. பிரியா மெஸ் நைனாம்பாங்க, கோவிந்தசாமி பேர். ஓ, பிரியா மெஸ் நைனாம்பாங்க. ஓகே ஓகே, கோவிந்தசாமி. அம்மாவோட ரெசிபிஸ் அது எல்லாமே அம்மாவுடைய இதுதான். ஓ, இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து ஜென்ரேஷனாக வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சீக்ரெட் ரெசிபி ஆகட்டும், அதேமாதிரி ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா போடுறாங்க. அவங்க அடித்து சொல்கிறாரு, எதுவுமே கெட்டு போகாது அப்படிங்கிறாங்க. மாமியார்ட்டின்னு கற்றுக்கிட்டதை வந்து உங்களையும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்கேன். சூப்பர் சேஞ்சஸ் பண்ணிக்க. அவங்களோட அந்த குடும்பத்தோட இருக்க அந்த எல்லா ஒரு ரெசிபியும் வந்து அவங்க வந்து இந்த ரிலே ரேஸில் பண்ணுற மாதிரி ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் கொடுத்துட்டே வராங்க. இது வந்து 3வது ஜென்ரேஷனாக அதே டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. 12:30 to 4:30 தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட்லாம். இங்கே நானும் என் தம்பியோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வர மாதிரி இலையை போட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இன்னைக்கு ஒரு புடி அந்த ஸ்டைலில் உட்காந்து பிடிச்சோங்க. சூப்பராக இருந்தது. ஆட்டுக்கோழி, சிக்கன் கிரேவி சூப்பர், நண்டு கிரேவி, நாலு ஒரு கிரேவியோடு சாப்பிடுவோமா? கிரேவியோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரான் இருக்குது. ப்ரான் இங்கே அப்படியே வந்து கிரேவி நீ பேசிட்டு அது நான் பேசும்போது பேசணும்னு வைய இது காஸ்ட் ஆகும். ப்ரான் வந்து நல்ல ஃப்ளேவர்ஸமாக இருக்குது. அதேமாதிரி ரப்பரியாக இருக்கும். சில இடத்துலாம் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்குது. கிரேவியோட ஃப்ளேவர் அடிச்சவே முடியாது. இந்த தொக்கு நல்லா இருக்கும்பாங்க, அம்சமாக இருக்கும். ரொம்ப நல்லா தலைக்கறி. தலைக்கறி அடுத்தது சைட்ஸ். நீங்கள் அப்படியே ஒன்று ஒரு மெயின்ஸ் பண்ணிங்கன்னா சைட்ஸ் எல்லாமே வருமா. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா ஒன்றில் கூட வந்து ரொம்ப அப்படி எப்படி சில இதெல்லாம் வாயை வச்சுக்காமல் அந்த உரப்பு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. நல்ல இதமாக உரப்பு, நல்ல ஃப்ளேவர்ஸு, நல்ல மசாலாலாம் சூப்பராக அரைச்சி அழகாக எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறீங்களா, அது தெரியுது. அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ தெரியுது ஏன் பிரியா மெஸ் ஃபேமஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன மீன் இது? சீலா மீன். நம்பி சாப்பிடலாம். விக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குது. மீன் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. உனக்கு என்ன பிடிச்சது? வேறு எனக்கு தலைக்கறி ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ப்ரான்ஸ் தான் ரொம்ப பிடிச்சது. ப்ரானும் நல்லா ப்ரான் தூக்கு சரியாக. ப்ரான் வந்து கரெக்டாக நீ சொன்ன மாதிரி இது இல்லை, ரொம்ப வேகாமல் கரெக்டாக அது கரெக்டாக வந்துருக்கு. கரெக்டாக வந்து ஏன்னா நிறைய இடத்துல ஜவ்வு கொஞ்சம் இதாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். இது வந்து ப்ரான்குள்ளார அந்த ஃப்ளேவர்ஸ் பார்க்க முடியுது. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்க பாருங்கள், ப்ரான் வந்து உள்ளார ஃப்ளேவர்ஸும் சூப்பராக இருக்குது. இப்போ உடச்சி கடிச்சு காமிக்கிறேன். அவ்வளோ நல்லா வெந்திருக்கு. அவ்வளோ நல்லா அந்த உள்ளார அந்த ஜூஸாக உள்வாங்கியிருக்கு. அது விடாமல் எல்லாத்துக்கும் கையை நக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. சூப்பர். கோழி கிரேவி, இந்த நண்டு கிரேவி ட்ரை பண்ணு. நல்லா சூப்பராக இல்லை? நல்லா இருக்கும். நண்டு கிரேவி பிரியாணியோட வந்து அவங்க டிஃப்ரெண்ட் கிரேவி கொடுக்குறாங்க. ஏன்னா பிரியாணி நீங்கள் தனியாக சாப்பிட்டா அது ஓகே, ஆனால் இது கூட சாப்பிட்டா தான் டேஸ்டியாக இருக்குது. எப்பயும் ஒரு உருண்டைக்கு ஒரு கிரேவி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த உருண்டையில் லைட்டாக அப்படி வச்சுக்கோங்க. அப்படியே நல்லா பேசிக்கோ பாசத்தோட. கொஞ்சோண்டு வெங்காயத்தை டாப்பில் வச்சுக்கோங்க. பிரியாணி பிரியா மெஸ்ஸில் இப்படி தான் சாப்பிடணும். எடுத்துட்டிங்கன்னா அப்படியே கீழே கிரேவி அப்படியே இருக்கும், உள்ளார ரைஸ் இருக்கும், மேலே அப்படியே வெங்காயம் இருக்கும்.
ஆஹா சொர்க்கம். ரொம்ப யூஸ்வலாக எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவின்னு சொல்லி உங்களுக்கு இது இருக்கும், ஏன்னா ஒரு சால்னா மாதிரி ஊற்றுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான கிரேவியாக இருக்குது. ஆமாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது சாப்பிட்டது மாதிரி. கிரேவி வந்து ரொம்ப ஒரு அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு கிரேவியும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது. ஏன்னா சில டைம் கிரேவின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும், பட் இது எல்லாத்துலேயும் ஒரு டேஸ்ட் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி அவங்க பண்ண ரிசர்ச்சுக்கு இது சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ வந்து அவர் கூட்டு கொடுத்தீங்களா? கூட்டு வெஜிடேரியன் நல்லா இருக்குது. வெஜிடேரியன் இதுவும் பண்ணுறீங்களா? வெஜ்ஜு சாப்பாடு, வெஜ்ஜு மீல்ஸும் பண்ணுறாங்க. ரொம்ப அப்படியா? ஓ சரி, ரெண்டு கொடுப்பீங்க. கடைசியாக இது மட்டும் கனவா மட்டும் டேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தலைகறி ரொம்ப பிடிச்சிருந்தது. காலி பண்ணிட்டேன் நான். சூப்பராக கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் கனவா. அவங்க வந்து மாஸ்டர் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணணும். கனவா, ப்ரான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பண்ண முடியாது. கனவா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ப்ரானும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ரொம்ப இருக்குது. நண்டு நின்று எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த நண்டு மசாலா எடுத்து கொஞ்சம் ரைஸில் போட்டுக்கிட்டு நண்டு கொஞ்சம் கொஞ்சம் நண்டு கிரேவி. இந்த நடுவில் நல்லா உடச்சிருக்கு. நல்ல ஜூஸியாக சூப்பராக நல்ல ஃப்ரெஷ் நண்டு. அருமை. சைடில் இருக்க கிரேவியை நல்லா ரைஸில் கசிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் முட்டை உடச்சி ரைஸ் இந்த சைடு வச்சிங்களா? இது என்ன கிரேவி? இங்கே வச்சிங்களா? மட்டன் கிரேவி. சூப்பர், மட்டன் கிரேவி. அல்டிமேட். ஓ வாவ், வாட்டர் வாவ், சூப்பராக இருக்குது. அருமை. அதுக்கும் அமுக்கமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். காரைக்குடிக்கு வந்தால் பிரியா மெஸ் மிஸ் பண்ணிடுறேன். அமேசிங், தேங்க்யூ. மீன் குழம்பு சாப்பிட்டியா? எப்படி இருந்தது? மீன் குழம்பு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து மட்டன் எலும்பு குழம்பு வாங்கினேன். மீன் குழம்பும் அல்டிமேட்டாக இருந்தது. இந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு வீட்டு சமையல் மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குல்ல, ஒரு ஹோட்டல் இது மாதிரி இருக்காது உங்களுக்கு. அல்டிமேட்டாக நான் என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா பிரியா மெஸ்ஸில் வந்து நல்ல சாப்பாடு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போகும். கொஞ்சம் அது என்ன ரசம் மாதிரி வச்சுருக்கீங்களா? அதுக்கும் ரசம் கொஞ்சம் மீன்